ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையோ ஒரு ஆன்மீக தாள்களையோ அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி மாதத்தில் கடைசியாக நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிப்ரவரி 24 பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க இருப்பதாக ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அப்படி கணிச்ச அந்த தாள்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி பிப்ரவரி மாதத்தில் கடைசியாக மாசி மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாசியில் கிரக சேர்க்கைகள் நடைபெறதனோடு மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் வரும். அதெல்லாம் வைத்து தான் இந்த பிப்ரவரி 24க்கு பிறகு பயங்கரமான சம்பவங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்படி நமக்கு அமைதோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும். கிரகங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமாக அமைஞ்சா அதிர்ஷ்டமும் கிடைக்கும். கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சா ஆபத்து வரும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே நடக்கிறது விதியினால் அப்படின்ட்டு நினைக்கிறோம். விதியெல்லாம் கிடையாதுங்க, எல்லாமே கிரகங்களால் தான். அதே போல் கிரகங்கள் ஒரே இடத்துல பயணம் செய்யாது. ஒரு சில நேரம் நல்ல அதிர்ஷ்டத்தை தர மாதிரி பயணம் செய்யும், ஒரு சில நேரம் டக்குன்னு ஆபத்து தர மாதிரி பயணம் செய்யும். அதனால தான் அப்பப்போ கிரகங்கள் எப்படி பயணம் செய்து அது நம்ம ராசிக்கு எப்படியாக வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த வகையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் பிப்ரவரி 24 என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதோடு இது மாசியில் ரொம்ப சிறப்பு நிறைய இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே மாற்றம் ஏற்படுறதுனால தோஷங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி தோஷங்கள் ஏற்படும் போது அந்த தோஷங்கள்லேருந்து தப்பித்து நிவர்த்தி ஆகுவதற்கு உங்கள் ராசிக்காரங்க சில குறிப்பிட்ட பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரி நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குறி வைத்து அடிக்கிற மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு 100% ஜாக்பாட் என்பது இந்த டைம் குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜாக்பாட் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாகவும் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ தை மாதம் நிறைவடைந்து மாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பிப்ரவரியுடைய 13ஆம் தேதி பிறந்துருச்சு. இந்த மாசியில் நிறைய கிரக மாற்றங்கள் முக்கிய ஆன்மீக நாட்கள் வர்றதுனால மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்பவத்தினால பிப்ரவரி 24 மீன ராசினருக்கு இந்த மாதிரி முழுமையான பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறித்து ஜோதிடர்கள் சில தாள்களை விரிவாக கூறியிருக்கிறாங்க. அவங்க கூறின அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வந்திருக்கிறாரு. அதுதான் ஃபஸ்ட்டு இந்த டைம் நடந்த ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி அதனாலேயே இந்த மாசியை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படும். ஸோ கும்ப மாதம் மாசி மாதம் என்று 2 சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த மாதம். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் இல்லாமல் மாசியில் மகா சிவராத்திரி, மாசி அமாவாசை, மாசி பௌர்ணமி, மாசியில் மகம், அப்புறம் மாசி திங்கக்கிழமை, மாசி வெள்ளிக்கிழமை, மாசி ஞாயிற்றுக்கிழமை, சனி பயிற்சி, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த மாதிரி மாசியில் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. இதெல்லாம் வைத்து தான் பிப்ரவரி 24 பெரிய பெரிய சம்பவங்கள் இதனால் உங்கள் ராசிக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் மாசியில் என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ தான் உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கான பலனை மீன ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மீன ராசிக்காரங்க
லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் ஏராளமான கிரகங்கள் கூடி இருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே பிப்ரவரி 24க்கு பிறகு வீடு மாற்றம், இடமாற்றம், நிலமாற்றம், வேலை மாற்றம், படிப்பு மாற்றம், தொழில் மாற்றம், வேறு நாடு வேறு ஊர்கள் செல்வது, தெரியாத இடங்களுக்கு சென்று வருவது, இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த யோகங்கள் உண்டாகும்போது இந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது மனதில் ஒரு வகையான மகிழ்ச்சியானது ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே எதிர்பாராத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு ஆலய தரிசனம் பிப்ரவரி 24க்கு மேலே நீங்கள் மேற்கொள்ளணும். எந்த அளவுக்கு மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும். சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரியவர்களிடமிருந்து தனித்து செல்வது, பிரிந்து செல்வது போன்ற நிலைமை கூட ஏற்படும். அதனால் தேவையில்லாத மனவேதனை பிரச்சனை ஏற்பட சூழல் இருக்குது. நிறைய ஆலய வழிபாடுகளுக்கு செய்து நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய பாருங்கள். திவ்ய தேசங்களான பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது இந்த டைம் ரொம்ப நல்லது. ஸோ எந்த அளவுக்கு செல்கிறீங்களோ பாதிப்பு அந்த அளவுக்கு குறையும். கடன் இருந்தால் கூட தீரும். பாடல் பெற்ற தலங்களுக்கு செல்லக்கூடியதை நீங்கள் பண்ணுங்கள். கால் பாதம் முட்டிகளில் இருக்கக்கூடிய வலிகள் தீர யோகம் இருக்குங்கிறதுனால இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. சுவாமி தரிசனம் சென்று செய்து வருவதால் மன நிம்மதி பெறுவீங்க. அப்புறம் கிரெடிட் கார்டு கடன்களை அடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு கடனை அடைத்திருங்க. முதலீடுகளுக்கு திட்டமிடுங்க. ஸோ இதெல்லாம் இப்போ பணத்தை வைத்து நீங்கள் என்ன இது பண்ணாலும் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ முதலீடு தாராளமாக இந்த டைம் பண்ணலாம். தங்கத்தில் முதலீடு செய்யுங்க, நல்லது நடக்கும். நினைத்த விஷயங்கள் கைகூடும், அதுக்கான யோகம் இருக்குது. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் சொல்லி அடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. மன சந்தோஷம் உண்டாகும். பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். தெரியாத பல பிரச்சனைகள் பிப்ரவரி 24க்கு பிறகு நீங்கும். நினைத்த காரியங்கள் ஜெயிக்கும், அதுக்கான யோகமானது உண்டு. பலவிதமான நன்மைகளை இந்த பிப்ரவரி 24க்கு பிறகு பெறுவீங்க. முன்னேற பாதையில் செல்வதற்கு யோகம் இருக்குங்கிறதுனால அந்த பாதையில் செல்வது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். செல்லுங்க. தேவையில்லாத பிரச்சனை, மனக்குழப்பம், மன அமைதியின்மையால் இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஊர் மாறுவதால் சந்தோஷம் பெறக்கூடிய யோகமும் இருக்குது. நிறைய பேருக்கு கடன்கள் அடையும். பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முக்கியமான நண்பர்களுடைய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிலெல்லாம் கவனம் தேவை என்பது குறிப்பிடப்படுது. சந்தோஷ ரீதியாக 70%, பொருளாதார ரீதியாக 95% பிப்ரவரி 24க்கு பிறகு நன்மை பெறுவீங்க. சுவாரஸ்யம் நிறைந்த நாட்களாக பிப்ரவரி 24க்கு பிறகு உங்களுக்கு அமையும். ஆனந்த சைனன் பத்மநாபன் வழிபாடு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தமாக பிப்ரவரி 24க்கு பிறகு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. நல்ல ஏற்ற நிறைந்த நாட்கள் நிறையவே உங்களுக்கு வரப்போகுது. அதனால் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நான் சொன்னதில் கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சூரிய பகவான் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறது தான் ஃபஸ்ட்டு சம்பவமே. இந்த ஒரு கிரகமாற்றத்துடைய அடிப்படையில் 12 ராசிக்காரங்களுமே செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்குது. ஸோ பொதுப்படையாக 12 ராசிக்காரங்களும் இந்த டைம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக கவனமாக இருக்க இந்த பரிகாரம் மேற்கொள்ளுங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் பலது நடக்கும். ஏதேனும் கிரக தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் விலகி கெட்டது நல்லதாக மாறிவிடும். ஸோ அதனால் கிரகதோஷங்களுக்காகவே இந்த பரிகாரத்தை மீனம் ராசிக்காரங்க இந்த டைம் ஃபாலோ பண்ணும் பிப்ரவரி 24க்கு பிறகு. ஸோ மீன ராசிக்காரங்க பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த பெருமாளை பர்டிகுலராக வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். சயன கோலத்தில் பெருமாள் படுத்திருப்பது ரொம்பவே சிறப்பு. அந்த கோவிலுக்கு போங்க. அந்த ஆலயத்தில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு கடன் சுமை குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். ஸோ இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம்.
அதே போல் உங்கள் ஊரில் படுத்துட்டு இருக்க மாதிரி பெருமாள் கோவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. முடிஞ்ச அளவு சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்க பாருங்கள், இல்லைனா நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஆன்மீக பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.